இங்கிலாந்து இந்தியாவுடைய 4வது டெஸ்ட் மேட்ச் சூப்பரா முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஏற்கனவே இந்த பென் ஸ்டோக்ஸ் அண்ட் டீம் வந்துட்டு ஒரு ஏர்லி ட்ராக்காக கை குடுக்க வந்தப்போ, அது நம்ம இந்தியன் டீம் வந்து, "வேணாம் நான் விளையாடுறேன் பேட்டிங் இன்னும்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பல்ப குடுத்தத பத்தி நம்ம 2 வீடியோவா தனித்தனியா பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து இந்த இந்தியன் டீம் எந்தெந்த விஷயங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் தங்கள வந்து சரி பண்ணிக்கணும், இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த மேட்ச்லாம் வந்து ஜெயிக்க முடியும். அடுத்த தடவ திரும்ப இங்கிலாந்து வரும்போது அட்லீஸ்ட் ஒரு டிரா சீரிஸ் பண்ணாம ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பழைய மேட்டர்ல இன்னும் ஒண்ணே ஒண்ணு பெண்டிங் ஆகுது. அத மட்டும் சொல்லிர்றேன். என் ஃப்ரெண்டு விஜய் வந்து ஸ்டோரியில போட்டிருந்தான். சூப்பரா கேட்டிருந்தான். என்னன்னா, சரி நம்மளுடைய இவரு கேட்கிறாரு. "ஏன் அப்பவே நீ செஞ்சுரிக்கு ஆட ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தானே? செஞ்சுரிக்காக தான் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவான்னா, அப்பவே செஞ்சுரி அடிக்க வேண்டியது தானே? இவ்வளோ நேரமா பொறுமையா ஆடிப்புட்டு லீடு கிடைச்ச உடனே லீடு 50, 100ன்னு போனதுக்கப்புறமா, இப்ப தான் நீ வந்து செஞ்சுரிக்கு அடிக்க ஆரம்பிப்பேன்னு காண்டாக்ட் நீ?" அப்படின்னு பிபி மாத்திரை போடுற அளவுக்கு பென் ஸ்டோக்ஸ் டென்ஷன் ஆனார்ல. அந்த பென் ஸ்டோக்ஸ்க்கு என் ஃப்ரெண்ட் ஒரு கேள்வி கேட்டு கொடுக்குறான். என்ன போடுறான்னா, "சரி பென் ஸ்டோக்ஸ், அப்ப நீங்க ஏன் வந்துட்டு 660 வரைக்கும் போனீங்க? இந்த மேட்ச் ஜெயிச்சு தான் ஆகணும். எனக்கு ட்ராலாம் புடிக்கல." அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு காண்டு வருதுன்னா, நீங்க ஏன் அவ்வளோ நேரம் விளையாடுனீங்க? ஒரு 400, 450 வந்த உடனே டிக்ளேர் பண்ணியிருந்திருக்க வேண்டியது தானே. இந்தியாவ அப்பவே சீக்கிரமா பேட்டிங் பண்ண வச்சு, சீக்கிரமா இந்தியாவ ஆல் அவுட் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி மேட்ச் ஜெயிச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு 600க்கு மேல அடிச்சு டே 2, 3, 4ன்னு பேட்டிங்கா போட்டு தள்ளி காண்டேத்தி, எதுக்கு நீங்க 4த் டேல வந்து எங்ககிட்ட பேட்டிங்க கடைசியில குடுத்தீங்க? எதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்க? 3வது நாள்லயே எங்கள்ட்ட பேட்டிங் குடுத்துருந்துருக்கலாம்ல இந்தியா கிட்ட. அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த இது மூலமா நான் கேட்கிற கேள்வி. பண்ணியிருந்திருக்கலாமே! சூப்பரான கேள்வி அது இல்லையா? ஸோ, அதனால வந்து அதெல்லாம் விட்டுப்புட்டு சும்மா இப்போ உங்களுக்கு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளா இல்லன்ன உடனே பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்கன்ன உடனே ஹாரி ப்ரூக் மாரி ஒரு பவுலர கொண்டு வந்து போட்டுட்டு, அதுவே வந்து ஒரு கேவலமான விஷயம். "நீ எனக்கு ட்ராக்கு ஒத்துக்கலைல. நான் கேட்ட ட்ராவ நீ குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டல்ல நீயி. நீ பண்ண மாட்டல்ல நீ ட்ரா ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ என்ன 2 முறை நீ ட்ரா பண்ண மாட்ட போ நான் என் பார்ட் டைம் பவுலர கொண்டு வந்து போடுறேன்." அப்படின்னு பண்ணதே ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி இனிமேல் இங்கிலாந்துலாம் வாய தொறக்கக்கூடாது. அழுகுனி ஆட்டம் ஆடுறானுங்க. அழுகுனி. அழுக்கு மூஞ்சி ஆடிங்களா? ஐய்யய்யோ! இதுக்கு முன்னாடி இந்த மாரி இந்த ஒருமையில யாருமே பேசினதில்ல. இந்த மேட்டர பத்தி தான் இந்த ஒரு 3 வீடியோல அவ்வளோ காண்டுல பேசிட்டுருக்கிறேன். பட் பரவால்ல. இந்தியன் பிளேயர்ஸ் காண்டாகாம ரசிச்சாங்க. அதுவரைக்கும் சந்தோஷம். நான் போன வீடியோல சொன்ன மாரி. ரைட்டு. ஸோ, இப்போ நம்ம இந்தியன் டீம் என்னலாம் பண்ணியிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஏன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு ஃபைட் பேக் குடுக்குறாங்க. சின்ன சின்ன டீம் செலக்ஷன்ஸ் நம்மளுடைய பிளேயிங் 11 பெஸ்ட் செட் பண்ண முடியல நம்மளால. ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கணுமா, ஷர்துல் தாக்கூர் இருக்கணுமா, சாய் சுதர்ஷன் இருக்கணுமா, கருண் நாயர் இருக்கட்டுமா அப்படின்னு சில ஸ்பாட்ஸ்லாம் வந்து இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு அன்செட்டில்டு ஸ்பாட்ஸா இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம் கண்டிப்பா. பட் அட் த சேம் டைம் பவுலிங்ல நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனைய சந்திக்கிறோம். பேட்டிங்ல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க செஞ்சுரி மேல செஞ்சுரிய போட்டு எப்படியாவது மேட்ச சர்வைவ் பண்ற அளவுக்கு ஒரு கொண்டு வந்துடுறாங்க. பட் அந்த சர்வைவல் பத்தாது. சர்வைவ் பண்ணி ஒவ்வொரு செஷனா சர்வைவ் பண்ணி, அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் இந்த தப்பிச்சு ஆடுற ஆட்டத்த நம்ம தாண்டி, நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆடணும் அப்படின்னா, என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். பவுலிங் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. இந்த சீரீஸ பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனையே பவுலிங் தான். பும்ரா இஸ் நாட் அட் ஹிஸ் பெஸ்ட். இது ஒரு பெரிய தொந்தரவு இப்ப நமக்கு. அவருடைய பெஸ்ட் அவரால போட முடியல. முதுகு லைட்டா கொஞ்சம் பிரச்சனை பண்றனால, ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து போட மாட்டேங்கிறார். கொஞ்சம் ஸ்பீட கம்மி பண்ணி போடுறார். அது ஒரு விஷயம். அதோட அந்த ஸ்பீட கம்மி பண்ணாலும் இந்த லீத்தல் அந்த அந்த எஃபெக்ட் குறைஞ்சிருது அவர்ட்ட. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிட்சஸ்ல செம்மையா போடுவாரு. அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்காத பிட்சஸில் கொஞ்சம் பும்ராவே இன்னைக்கெல்லாம் வந்து அவருடைய 100% பெஸ்ட் இல்ல. அப்படி பார்த்துருப்பீங்க நீங்க இல்லையா? ஸோ, அந்த ட்ரிஃப்டிங் தகுந்த லெக் சைடு போடுறாரு. என்னடா அது சிராஜுக்கு மேல இவரு ட்ரிஃப்ட் பண்றாரே லெக் சைடுக்கு அப்படின்ற மாரி இருக்குது. பைஸ்ல 4 போகுது. ரொம்ப வந்து அது பும்ராவோட பவுலிங் தானான்னு நம்மளால ஒத்துக்க முடியல. ஸோ, இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நம்ம பும்ராவுடைய பவுலிங்க தாண்டி அடுத்து என்ன அப்படின்னா, பெஸ்ட் பவுலரே இந்த நிலைமையில கிடையாது. அத விட கம்மியாகிற பவுலர் மோசமான பவுலிங் போடுறாங்க. 5, 6 ரன் ரேட் கிட்ட எக்கானமியில போட்டுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பவுலருமே அங்க. ஸோ, இந்த 4.5 பிளஸ் 5 பிளஸ் ரன் ரேட்ல ஒவ்வொரு பவுலரும் போட்டிருந்தா டெஸ்ட் மேட்ச்ல நம்ம என்ன பண்றது? அப்ப கேப்டன்சி அதுக்கு மேல ஒரு பிரச்சனையா இருக்குது. ரைட், ஓகேப்பா அவைங்க அடிச்சு அடிச்சு ஆடுறாய்ங்க. எல்லாம் தூரமா போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பவுண்டரி லைன்ல நிப்பாட்டி விட்டுறாங்க. அதுக்கும் அவைங்க 6, 4ன்னு அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது அடுத்த விஷயம். ஸோ, சுப்மன் கில் இன்னும் கொஞ்சம் அவருடைய கேப்டன்சி ஸ்கில்ஸ்ல இந்த ஃபீல்டு செட்டப்ஸ கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். அவர் இன்னும் கொஞ்சம் அந்த அட்டாக்கிங் ஃபீல்ட வைக்கணும். நம்ம பிளேயர்ஸ் 60, 70ல இருக்கும்போது கூட வாஷிங்டன் சுந்தரன், ஜடேஜாலாம் அவங்க எப்படி ஃபீல்டு செட்டப் வைக்கிறாங்க பாரு. பக்கத்துல ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிறுத்தி அப்பயுமே ஒரு மிஸ்டேக் நீ பண்ணு. என்ன தூக்கி அடிக்க ட்ரை பண்ணு. கேட்ச் விழுந்துரும். ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் ப ப ப ப பேனு அவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா. 25, 30 தாண்டி போயிட்டான்டா.
போங்கடாலாம் வெளியே அப்படின்னு அவங்க ஒரு ஹாஃப் செஞ்சுரி போடுறதுக்குள்ளேயே வந்துட்டு ஃபீல்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு கீப்பர் ஒரு ஸ்லிப் ஃபீல்டரை நிப்பாட்டிட்டு விளாட்னா எப்படி அப்போ விக்கெட் கிடைக்கும் நமக்கு? எப்படி அந்த டென்ஷனை பில்ட் பண்ண முடியும்? அவங்க ரொம்ப ஜாலியாக செட்டில் ஆயிடுவாங்க. அவ்வளோதான்பா அப்படின்ற மாரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துரும். அவங்களுக்கும் வந்துட்டு அப்படியே தட்டி தட்டி ஆடிட்டுருப்பாங்க. அப்படி அவங்கள தட்டி தட்டி ஆட விட்டு, தட்டி தட்டி ஆடும் சுல்தானா அப்படின்ற மாரி ஆட விட்டுட்டு இருந்தோம்னா, எப்படி வந்து ப்ரெஷரை போட முடியும்? எப்படி விக்கெட் எடுக்க முடியுன்ற பிரச்சனைகள வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சுப்மன் கில் நெறைய மாற்றங்கள கொஞ்சம் கொண்டு வந்தே ஆவணும் அவருடைய கேப்டன்சி ஸ்கில்ஸை பொறுத்தவரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை. பவுலர்ஸ் வந்து அவங்களுடைய லீத்தல் எஃபெக்ட்ல போட மாட்டேங்கிறாங்க. நம்ம இன்னுமே வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பின்னர்ஸ்க்குலாம் இடமே குடுக்காம, ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்கும்போது கூட அவங்கள கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு குடுக்குறோம். கேப்டன் சுப்மன் கில் பண்றாரு. பட் ஆனா அத யுட்டிலைஸும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ். மோசமா போடுறாங்கன்றது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. ஸோ எப்போ நம்மளுடைய இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து இங்கிலாந்துல செம்மையா போட்டு மேட்ச்லாம் ஜெயிக்க போறாங்க வரிசையா. ஒரு இஷாந்த் சர்மா ஒரு ஸ்பெல் ஒரு காலத்துல வந்து போட்டாரு. ஒரு டைம்ல ஜஹீர் கான் போட்டாரு. ஒரு டைம்ல பும்ரா போட்டாரு. இப்படியே நம்ம அந்த ஒரு ஸ்பெல்ல எடுத்து பேசிட்டு இருக்கோம். அவங்க மேட்ச்சுக்கு மேட்ச், இன்னிங்ஸ்க்கு இன்னிங்ஸ், செஷனுக்கு செஷன் அவங்களுடைய ஹோம் பிட்ச்ச சூப்பரா போடுறாங்க. நம்ம ஊருக்கு வந்தாலும் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. பட் போட்டுர்றாங்க அவங்க ரைட்டா. அதனால அது நம்ம யோசிக்கணும். இங்கிலாந்து பிட்சஸ்ல இன்னும் நம்ம எப்படி பவுலிங் பெஸ்ட்டா போட போறோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. அந்த வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பால். ஓகே பாய்.